உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 91:4 இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்காக கொடுக்குறாங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஏசு நம்மளை சிறகுகளால் மூடுவார், அவருடைய சிறகுகளால் மூடி வைப்பார். ஓகேங்களாங்க. எதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும்? உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படணும் இல்லை? உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பம் எல்லாம் பாதுகாக்கப்படணும்ல. அதனால் தேவன் என்ன பண்ணுவார்? சிறகுகளால் மூடுவார். சரிங்களாங்க. அவர் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தான் குடும்பத்தை காப்பாற்றுறோம், நம்ம தொழிலை காப்பாற்றிக்கிறோம், நம்ம வேலையை காப்பாற்றிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே யார் காப்பாற்றுறது? தேவன் தான் உங்கள் குடும்பத்தை, உங்கள் தொழிலை, உங்களுடைய வேலையை எல்லாத்தையும் அவர் தாங்க காப்பாற்றுறாரு. பாதுகாப்பு நிறைந்த இடம் தேவனுடைய செட்டைகள் கீழே போய் புகுந்துக்கணும். சரிங்களா? அவர் எப்பொழுதும் நம்மளை பத்திரமா பார்த்துக்கிறாரு. நம்ம ப்ரேயரே அதுதானே, பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரேயரே அதுதான் இல்லை? எங்கே போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் போகிறோம். கரெக்டாங்க. நம்ம அவரை என்னால் எப்படிலாம் காக்கிறாரு? உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்கிறாரு, தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வச்சுருக்காரு, அப்புறம் கண்ணின் மணி போல் பார்த்துக்கிறாரு. அவ்வளோ அன்புங்க நம்ம தேவனுக்கு. அவர் கோடான கோடி மனிதர்களுக்கு தெய்வம். உங்களுக்கு மட்டும் தெய்வம் கிடையாது, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு தெய்வம். அவர் உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்காரு. இப்போ மருதாணி போடுவோம்ல, மருதாணி கையில் போட்டால் என்ன ஆகும்? மெகந்தி போட்டால், பாத்திரம் வளர்க்கும் போது, துணி துவைக்கிற போதெல்லாம் அது அழிஞ்சிடும். ஆனால் தேவன் அழிக்கவே முடியாத அளவுக்கு அவர் கையில் என்ன பண்ணி வச்சுருக்காரு? வரைஞ்சி வச்சுருக்காரு. அவ்வளோ அன்புங்க. ஐயோ, நான் என் பிள்ளைங்கள மறந்துடக்கூடாது, எனக்கு இருக்கிற வேலையில் என் பிள்ளைங்கள மறந்துடக்கூடாதுன்னு எவ்வளோ தனிப்பட்ட அன்பு. ஒவ்வொரு மனிதன் மேலும் ஒரு தனிப்பட்ட அன்பு அவருக்கு. சரிங்களாங்க. அழிந்து போகக்கூடாது. நான் எப்பொழுதும் என் பிள்ளைங்களை நான் பார்த்துப்பேன். உள்ளங்கை எப்பொழுதும் நம்ம கண்ணில் பார்க்குற இடம் என்னங்க? நம்ம கண்ணால் பார்ப்பது உள்ளங்கை தான். இப்போ கண்ணாடி முன்னாடி நின்னா முகத்தை பார்க்குறதுக்காக போவோம், மற்றபடி கையை அடிக்கடி பார்த்துக்கலாம்ல. அதாவது பார்க்குற இடத்துல உங்களை வரைஞ்சி வச்சுருக்காருங்க. ஐயோ, என் பிள்ளையை மறந்துடக்கூடாது, என் பிள்ளையை பாதுகாக்கணும் அப்படின்னு அவர் மறைச்சி அவர் உங்களை பாதுகாக்கிறார். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனாலோ, ஒரு ஃபங்க்ஷன் போனாலோ என்ன பண்ணுவோம்? இயேசுவை ஃபுல்லாகவே மறந்துடுவோம். அப்படி தானே? ஃபுல்லாக மறந்துடுவோம். கையில் பணம் இருந்தால் மறந்துடுவோம், எல்லாம் மறந்துடுவோம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் மறக்கவே மாட்டாருங்க. கொஞ்சம் நல்லா சொகுசாக இருந்துட்டோன்னா தேவனை மறந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸோடு பேசினானா தேவனை மறந்துடுவோம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. உங்களை அவருடைய சிறகுகளால் அவர் என்ன பண்ணியிருக்காரு? மூடி பத்திரமாக வச்சுருக்காரு. எவ்ரிடே நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும்ல. அப்போ என்ன பண்ணணும்? அவருடைய செட்டைகளின் கீழே புகுந்துடணும். சரி, அவர் செட்டைகளின் கீழே எப்படி உள்ள புகுறது? எங்கெங்க இருக்குது அவருடைய செட்டை கேட்குறீங்களா? ஜபம்னா என்ன? தொடர்ந்து அவரோடு பேசுறது. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவீங்களா? அது மாதிரி பேசுங்க. சரிங்களா? பாவத்தை மன்னிப்பு கேட்டு பேசுங்க. எந்த வேலை செய்தாலும் நீங்கள் பேசலாம். கிச்சனில் இருந்தாலோ, உங்கள் தொழில் செய்தாலோ, உங்கள் வேலையில் இருந்தால் கூட அவரோட பேசுங்க. பேச 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 அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் இருக்கிறீங்க. அவருடைய செட்டைகளின் கீழே புகுந்து இருக்கீங்க. அந்த இடத்துல உங்களை யாரும் தொட முடியாது. அதுக்குள்ளே புகுந்துட்டிங்கன்னா, செட்டைகளின் கீழே நீங்கள் புகுந்துட்டிங்கன்னா பயங்கரமான பாதுகாப்பு உங்களுக்கு. சரிங்களா? யாரும் உங்கள் குடும்பத்தையோ, உங்கள் தொழிலையோ, உங்கள் வேலையோ யாரும் தொட முடியாது. தொடர் பாதுகாப்பு, இடைவிடாத பாதுகாப்பு. அதுதானே நம்மளுக்கு வேணும். இப்போ தொடர்ந்து பாடணும், துதிக்கணும். பாடுறதுக்கு டைம் இருந்தால் டக்குன்னு பாடிடுங்க. தெரிஞ்ச பாட்டை பாடுங்கங்க, அவ்வளோதான். நம்ம ஒன்றும் பெரிய சிங்கர்லாம் கிடையாதுல்ல. என்ன பாட்டு தெரியுமோ அதை பாடுங்க, அவ்வளோதான். துதிங்க, அவரை புகழ்ந்து பேசுங்க, எப்பவும் பேசிட்டே இருங்க அவரோட. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? அவருடைய செட்டைகளின் கீழே புகுந்துக்கிறோம். அப்போ பெரிய பாதுகாப்பு.
உங்களுடைய எல்லா உங்களுடைய சம்மந்தப்பட்ட அத்தனைக்கும் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? எவ்ரிடே தொடர்ந்து உங்களை கவனிக்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு? பைபிளில் என்ன போட்டிருக்கு? தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறேன். சரி, எத்தனை தடவை தலை வாருவீங்க? இப்போ தலை வாரும் போதெல்லாம் முடியில் நம்ம என்ன அந்த சீப்பில் முடியை பார்க்குறோம், முடி கொட்டுது. அப்போனா ஒரு தடவை எத்தனை தடவை பரலோகம் உங்கள் முடியை எண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தலை வாடுறீங்க, எத்தனை தடவை முடி கொட்டுதோ அப்பப்போ முடியோடைய எண்ணிக்கை என்ன ஆகும்? குறையும் ஏறும், குறையும் ஏறும். அப்போல்லாம் பரலோகம் வந்து எண்ணி எண்ணி வைக்குது. எவ்வளோ கரிசனை, எவ்வளோ அன்பு பாருங்களேன். அடிக்கடி அவர் உங்களை பரிசோதிக்கிறார். என் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கானா, என் பொண்ணு ஆரோக்கியமாக இருக்காளா அப்படின்னு அடிக்கடி கவனிச்சுக்கிறாங்கங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த ஓல் பாடி செக்கப்லாம் சொல்கிறாங்களே, நம்மளுடைய உடம்பு மதிப்பிடப்படுது. 71 டெஸ்ட்டு, பெண்களாக இருந்தால் 75 டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து ஆமாம் உங்கள் உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குன்றாங்க ஓல் பாடி செக்கப்புக்கு. ஆனால் தேவன் ஒன்றே ஒன்று தான் செக் பண்ணுறாரு எவ்ரிடே. உங்கள் தலையில் உள்ள முடி எண்ணிக்கையை செக் பண்ணுறாரு. எல்லாம் எவ்வளோ கவனிச்சுக்கிறாரு பாருங்கள். அவர் உங்களை சிறகுகளால் மூடி பத்திரமா வச்சிருக்காரு. அவ்வளோ அன்புங்க நம்ம தேவனுக்கு. அவருடைய அன்பு அளவிட முடியாது. ஒரு தனிப்பட்ட மனிதன் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கார். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளை, அவருடைய பையன், அவருடைய பொண்ணு. பயங்கரமாக பாதுகாப்பார். அதனால் பயப்படாதீங்க. ஐயோ ஏன் எதிர்காலம் என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, ஐயோ இந்த டைமில் என்ன நடக்குமோ, இப்படி தான் எல்லாருக்குமே கவலை இல்லை. தேவனால் நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க. அவருடைய செட்டைகளின் கீழே புகுந்துடுங்க. சரிங்களா? தொடர்ந்து இயேசுவோட பேசணும். சரிங்களாங்க? நீங்கள் அவருடைய கண்ணின் மணி போல் அவர் உங்களை பார்த்துக்கிறாரு. அவ்வளோ பத்திரமா மூடி பார்த்துக்கிறாரு. அப்போனா நம்மளுக்கு எந்தவித கவலையும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று செய்யணும், அவரை எப்போதும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி பண்ண உங்கள் வீட்டில் உள்ள பாதுகாப்பு என்ன ஆகும்? அதிகரிக்கும். சரிங்களா? மிகப்பெரிய பாதுகாப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இருக்குது. அதனால் எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்கள் எதிர்காலத்தை குறிச்செல்லாம் பயப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் சிறகுகளால் மூடி பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கீங்க. நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் பரலோகத்தால் பரிசோதனை பண்ணப்படுறாங்க. அப்பப்போ உங்கள் பிள்ளைங்கள பத்திரமா இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. பரலோகத்தால் கண்காணிக்கப்படுகிறார்கள். நன்றி அப்பா. அவ்வளோ பெரியப்பா நீங்கள் பாதுகாப்பை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க. எதிர்காலத்தை குறித்து அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எதிர்காலம் நல்லா தான்ப்பா இருக்கும். எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக சாமி. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. நரகத்துக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். அங்கே தீ எரியுதுப்பா, எப்படிப்பா வாழ முடியும்? அங்கே பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அங்கே தான் வருவோம். அங்கே தான் நீங்கள் அனுப்பணும் எங்களை. ப்ளீஸ்ப்பா. கழுவப்படாத பாவங்களெல்லாம் நல்லா கழுவி எங்களை அனுப்புங்க ஆண்டவரே. ப்ளீஸ்ப்பா, நல்லா கழுவி அனுப்புங்க. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு நொடி நீங்கள் 2வது தடவை இந்த பூமிக்கு வருவீங்கன்னு பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும். அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தமாக எங்களை வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. வாழ வைங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா.
அப்பா, அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குற ஏசு உங்களை ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.